so many headaches which are very simple, but விபரீதமான கண்டிஷன் மூளையில் இருந்ததுன்னா அதுக்கும் ஹெட்டேக் வரும். லைக் டியூமர், பிரெயின் அட்டாக்கும் போது பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கை கால் வராமல் போயிடுது. படுத்துருந்ததுனால மறத்து போச்சு, கையை தூக்கி வச்சிருந்ததுனால மறத்து போச்சுன்னு யாராவது வச்சு பாம் வச்சு உருவுறது அது இதுன்னு பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. காவேரியில் அந்த சர்ஜரி எவ்வளோ சர்ஜரி பண்ணாலும் கொஞ்சம் அந்த டென்ஷன் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. Vanakkam, welcome to Kauvery Podcast. It is my absolute honor to welcome today's guest, a distinguished figure in the field of neurosurgery, a name synonymous with excellence and innovation, a recipient of several accolades including the prestigious Lifetime Achievement Award. He continues to leave an indelible mark on the field. In the Maso, we are celebrating the Brain Awareness Month. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a global initiative to increase the public awareness about brain health. I think to discuss this topic, we cannot have a better person to talk about the brain. Please join me in welcoming Dr. Ranganathan Jothi, Director of Neurosciences, Kauvery Hospital, Backpain, to today's podcast. Welcome, sir. Thank you for the introduction. இப்போ சில நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோன்னா இட் கேன் பி லைஃப் சேஞ்சிங். அந்த மாதிரி கண்டிஷன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம். ஸ்டார்டிங் வித் ஹெட்டேக். ஹெட்டேக்குன்றது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து காலேஜ் போகிற குழந்தைங்கள்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஹெட்டேக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹெட்டேக்குக்கு காரணங்கள் என்னென்ன, அதே மாதிரி இந்த ஹெட்டேக்கு வந்து சிம்பிள் இன்னசென்ட் மைக்ரேன் ஹெட்டேக்கா இல்லை பிகாஸ் ஆஃப் பிரெயின் டியூமரா அனியூரிசமான்றது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எப்போ வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும்? வெரி குட் கொஸ்டின். ஹெட்டேக்குன்றது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வர்றது தான். ஹெட்டேக்கு அனுபவிக்காதவங்க யாருமே இருக்கிறதுக்கு முடியாது. ஹெட்டேக்கு சிம்பிள் மைக்ரைன் ஹெட்டேக்காக இருக்கலாம், இல்லை டென்ஷன் ஹெட்டேக்காக இருக்கலாம், கிளஸ்டர் ஹெட்டேக், ஸோ மெனி ஹெட்டேக்ஸ் விச் ஆர் வெரி சிம்பிள். பட் விபரீதமான கண்டிஷன் மூளையில் இருந்ததுன்னா அதுக்கும் ஹெட்டேக் வரும். லைக் டியூமர் ஆர் அனியூரிசம் ரப்சர். பட் எல்லா ஹெட்டேக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சாதாரண மைக்ரைன் ஹெட்டேக்கும் எடுத்துக்கிடுங்க, இல்லை டென்ஷன் ஹெட்டேக்கும் எடுத்துங்க, அதுவும் சிவியராக வரும், அதுவும் மாத்திரை போட்டால் ஹெட்டேக் குறையும். அதே மாதிரி டியூமர் ஹெட்டேக்கும் மாத்திரை போட்டால் அந்த டைமில் குறையும். பட் ஆனால் மாத்திரை போட்டு 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 அடக்கி வச்சோன்னா அந்த டியூமர் பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் எந்த மாதிரி ஹெட்டேக்கு ரிப்பீட்டடாக வந்ததுன்னா டாக்டரை போய் அணுகி, பர்டிகுலர்லி நியூராலஜிஸ்ட் ஆர் நியூரோசர்ஜன் பார்த்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன். இப்போ எல்லாம் நிறைய நான் இன்வேசிவ் இன்வெஸ்டிகேஷன். ஒரு சின்ன சிடி ஸ்கேன் ஆர் எம்ஆர்ஐ எடுத்துட்டா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. அதனால் நம்ம வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோன்னா அதில் ஒன்றும் இல்லைன்னா நம்ம we can treat the patient for migraine or tension headache or cluster headache, whatever may be. பட் ஆனால் அதில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா டியூமராக இருந்ததுன்னா அதை நியூரோசர்ஜன் தான் அதை ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி அனியூரிசம்ன்றது ஒன்றும் இல்லை, ரத்த குழா பலூன் மாதிரி வீங்கிறது. அது வீங்கி முதல்ல லைட்டாக ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு ஹெட்டேக் வரும், அதுக்கப்புறம் நல்லாயிடும். பட் அது இட்ஸ் அ வார்னிங் சைன் ஃபார் த பேஷண்ட். அது மாதிரி ஹெட்டேக் வந்ததுன்னா இன்னொரு 14 நாளில் அது பெருசாக ஆட்டம் பாம் மாதிரி வெடிக்க போகுதுன்றது அர்த்தம். வெடிச்சதுன்னா அந்த பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வீட்டிலே இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அது அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணி அது ஆன்ஜியோ பண்ணி அது கிளிப் பண்ண வேண்டி வரும். அது அந்த கண்டிஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேஷண்ட்டை கரெக்டான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டோன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஃபார் டியூமராக இருந்தாலும் சரி, அனியூரிசமாக இருந்தாலும் சரி, ஏர்லி ட்ரீட்மெண்ட் will give a better result. நான் அடுத்து கேட்க போகிற கேள்வி வந்து நம்ம அடிக்கடி தியேட்டரில் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக். இப்போ ஒரு சின்ன நெஞ்சு வலினா உடனே பயந்து அடிச்சுக்கிட்டு இது ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்னு ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடுறாங்க. பட் அதே வந்து ஒரு ஸ்ட்ரோக் விச் இஸ் ஆல்சோ கால்ட் பிரெயின் அட்டாக், அதை பற்றின அவேர்னஸ் இல்லையோன்றது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ ஸ்ட்ரோக்குன்னு வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அது ஒரு டெபிலிட்டேட்டிங் இல்னஸாக போயிடுது. அதே ஹார்ட் அட்டாக்னா ஒன்று பொழைச்சிடுறாங்க இல்லை இறந்து போயிடுறாங்க.
பட் ஸ்ட்ரோக்குன்னு வந்துருச்சுன்னா லைஃப் லாங் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழற மாதிரி ஆயிடுது. ஸோ எப்படி ஏர்லியாக அது ஸ்ட்ரோக்கு தான் அப்படின்றத அவங்க சிம்டம்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஆல்சோ கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் த கோல்டன் பீரியட் ஃபார் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்? வெரி குட் கொஸ்டின். அதாவது இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, அவேர்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக தான் நோ மோர் ஸ்ட்ரோக்குன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு பிரெயின் அட்டாக், ஹார்ட் அட்டாக்குன்ற மாதிரியே பிரெயின் அட்டாக்னு கொண்டு வரணுன்றதை கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அவேர்னஸ் இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னா பேஷண்ட்டுக்கு உடனே நெஞ்சு வலி வருது, தாங்க முடியாத நெஞ்சு வலி, அந்த வலியில் உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டரை அணுகிறாங்க. பட் ஸ்ட்ரோக்குன்னும் போது, அதாவது பிரெயின் அட்டாக்கும் போது பேஷண்ட்டுக்கு ஒரு கை கால் வராமல் போயிடுது, இல்லை கண்ணு பார்வை தெரியாமல் போயிடுது. இதை என்ன அவங்க அதை ஓஹோ கை மரத்து போச்சு, படுத்திருந்ததுனால மரத்து போச்சு, கையை தூக்கி வச்சிருந்ததுனால மரத்து போச்சுன்னு யாராவது வச்சு பாம் வச்சு உருவுறது அது இதுன்னு பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க என்னன்னா, இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க ஹார்ட் அட்டாக் எப்படி வருதுன்னா, இரத்த குழா அடப்பு உடனே மசிலுக்கு ரத்தம் போகாமல் வலி வர்றதுனால ஹார்ட் அட்டாக். பிரெயின் அட்டாக் இரத்த குழா அடப்பு, அதே மாதிரி இரத்த குழா அடப்பு தான், பட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு பக்கம் செயல் இழந்து போகிறது. இப்போ அந்த பிளாக்கை இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும். அது பேர், அந்த ரிலீஸ் பண்ணுறது பேஷண்ட்டு 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் தான் அதை 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அது ரிலீஸ் பண்ணுறது பேர் தான், அதுக்கு ஒரு தகுந்த மருந்துகள் இருக்குது. அந்த மருந்து அதை வச்சு த்ராம்போலைசிஸ், அந்த த்ராம்பஸ் ஃபார்மேஷன், அந்த கிளாட் ஃபார்ம் ஆகி அடப்பு, இரத்த குழாயில் அடப்பு வர்றது பேர் த்ராம்போசிஸ். அதை லைஸ் பண்ணுறது த்ராம்போலைசிஸ். அந்த மருந்தை கொடுத்து அதை லைஸ் பண்ணி ரத்தத்தை திருப்பி விட்டோன்னா பிரெயின் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்க ஃபங்க்ஷனும் திருப்பி வரத்துக்கு நல்லா. அதனால் இந்த பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக் வரவங்க 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரணும். வந்தால் ட்ரீட்மெண்ட், அப்படி கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா த்ராம்பெக்டமி, உள்ளுக்குள்ளே ஒயரை விட்டு அந்த த்ராம்பஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அதோட ரிக்கவரி கொஞ்சம் டிலேடாக இருக்கும். பட் த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கு 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்தால் நல்லது. இப்போ ஸ்ட்ரோக்லேயே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ரத்த குழா அடைப்புனால வரலாம், இல்லை ரத்த குழா வெடித்து அது ப்ளீட் ஆகி ஹெமரேஜ்னால வரலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரோக்குன்னு வந்துட்டாலே ஜென்ரல் பப்ளிக்கோட ஐடியா என்னன்னா நியூராலஜிஸ்ட்டை மட்டும்தான் அணுகணும். அதே மாதிரி பேக் பெயின் வருதோ இல்லை நெக் பெயின் வருதோ அப்படி இருந்தால் ஆர்த்தோபெடிக் சர்ஜனை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் நியூரோசர்ஜனோட ரோல் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறீங்க. ஸ்ட்ரோக்குன்றது ஒன்று நான் முதல்ல சொன்ன ரத்த குழா அடப்புனால அந்த பிரெயின் அந்த இடம் ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு பக்கம் வாதம் வர்றது சான்ஸ். அதே ரத்த குழா வீக்காகி வெடிச்சதுன்னா அதான் செரிப்ரல் ஹெமரேஜ். ஹெமரேஜ் ஆனாலும் அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது, ஒரு பக்கம் வரும். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கிலே 4.5 மணி நேரத்துக்குள்ளே வரணுன்ற, 4.5 மணி நேரத்துக்குள்ளே வரலன்னா அந்த பாகம் ஃபுல்லாக அப்படியே இன்ஃபாக்ட் ஆகிடும். அதுதான் ரத்தம் போகாமல் பிரெயின் அப்படியே வீணாக போயிடும், அழுவி போயிடும். அப்புறம் பிரெயின் வீங்க ஆரம்பிக்கும். வீங்க ஆரம்பிச்சுன்னா பேஷண்ட்டோட கான்ஷியஸ் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாச்சா பிரெயின் வீக்கத்தை போக்குறது நியூரோசர்ஜன் உடனே ஆப்ரேட் பண்ணி அதை எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஹெமரேஜ் உள்ளே இருந்ததுன்னா அதுவும் பிரெயின் வீக்கமாகும், அதுவும் ஸ்பேஸ் ஆக்குபையிங் லீஷன் தான். அதையும் உடனே அது இன்க்ரீஸ் ஆக பேஷண்ட்டோட நினைவு குறைய ஆரம்பிக்கும். நினைவு குறைஞ்சதுன்னா அதையும் ஆப்ரேஷன் பண்ணி அதை கிளாட் எடுக்கணும். ஒன்று ஸ்ட்ரோக்குனால பிரெயின் வீக்கம் வந்ததுன்னா போனை எடுக்கிறதும் நியூரோசர்ஜன் தான். அதே மாதிரி ஹெமரேஜ் வந்ததுன்னா அந்த ஹெமரேஜை ரிட்ரீவ் பண்ணுறதும் நியூரோசர்ஜன் தான். ஸோ இந்த ஸ்ட்ரோக் இஸ்கீமிக்காக இருந்தாலும் சரி, ஹெமரேஜிக்காக இருந்தாலும் சரி, அதாவது ரத்த குழாய் அடப்புனாலும் சரி, ரத்தம் கசிஞ்சிருந்தாலும் சரி, நியூரோசர்ஜன் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட். மைல்டாக ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நியூராலஜிஸ்ட் ட்ரக்ஸை கொடுக்கலாம். பட் ஆனால் அது கண்டிஷன் எல்லா பேஷண்ட்டும் மைல்டாக அப்படியே நல்லா ஆகும்னு சொல்லவே முடியாது. பாதி 60 to 70% ஆஃப் த பேஷண்ட்ஸ் மோசமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நியூரோசர்ஜன் பார்ட் ரொம்ப முக்கியம். இப்போ அதே பேக் பெயினோ நெக் பெயினோ வந்தால்
அப்போ நியூரோசர்ஜன் என்ன பண்ணுறாங்க? பேக் பெயின் வந்துன்னா சாதாரண சுளுக்கு, இப்போ வெயிட்டு தூக்குறோம், இது பண்ணுறோம், லிகமெண்டல் இன்ஜரி, ஸ்ட்ரெயின், ஃபேசிட்டல், இது மாதிரி உங்களுக்கு வந்து வெர்டிபிரல் போன்ஸ் வந்து சர்வைக்கல் போன் இருக்குது, தொராசிக் போன் இருக்குது, லம்பார் போன், மேலேருந்து தலையிலேருந்து கீழே டெயில் போன் வரையிலும் ஒவ்வொரு போன் வெர்டிபிரல் போன்னு பேர். அதுக்கு நடுவில் டிஸ்க் இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆனான்னா பேக் பெயின் வரும். அது பேக் பெயின் வந்து ஜஸ்ட்டு மைல்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் சிவியராக இருந்து மருந்து கொடுத்து சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல. பட் சம் ஆஃப் த பேக் பெயின் ஆர் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்த போனுக்கு நடுவில் ஜவ்வுன்ற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி அதனால் வரக்கூடிய பெயின். அந்த பெயின் அந்த வெறும் நர்வ் ரூட்டை ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா யூ கெட் த பெயின். அங்கே லோக்கலைஸ்டு பெயின், இல்லை கை காலில் வலி ரேடியேட் ஆகலாம். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக ப்ரொலாப்ஸ் ஆகி தண்டுவடத்தையே ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா கை காலே விளங்காமவும் போகலாம். இது வந்து மெயினாக வந்து ரூட்டோ இல்லை ஸ்பைனல் கார்டையோ கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால, அது அந்த ஜவ்வு கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால யூ கெட் அ நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் அண்ட் த பெயின். இதை நல்லா ஆக்கணும்னா அது ஆப்ரேஷன். அஸ் அ நியூரோசர்ஜன் மைக்ரோ சர்ஜரி பண்ணி அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு வலியும் போகும், கை கால் விளங்காமல் போகிறது ரிக்கவர் ஆகிறதுக்கும் சான்ஸு. ஸோ இட்ஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் த கம்ப்ரெஷன் ஓவர் த ரூட் ஆர் த ஸ்பைனல் கார்ட் இஸ் டன் பை எ நியூரோசர்ஜன். அதே மாதிரி பெயின் வந்து உள்ளுக்குள்ளே டியூமர்னாலையும் பெயின் வரலாம். அதே மாதிரி டியூமர்னால கை கால் விளங்காமல் போகலாம். அது வந்து ஸ்பைனல் கார்டையே ஓப்பன் பண்ணி உள்ளாரேந்து டியூமரை எடுக்கணும். தட் இஸ் ஆல்சோ டன் பை அ நியூரோசர்ஜன் ஒன்லி. ஸோ ஒன்லி a neurosurgeon under a microscope, meticulously done, a patient can recover fully from the pain or a neurological deficit. நெக்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, ஆல்சைமர்ஸ்ன்றது நமக்கு தெரியும் இஸ் அ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். போக போக வர்சனாய் ப்ரோக்ரஸ் ஆக போகிற டிசீஸ். இப்போ இதில் வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கா ஆல்சைமர்ஸை பொறுத்த வரைக்கும்? அதே மாதிரி அது ஒரு சிம்பிள் மெமரி லாஸா இல்லை டிமென்ஷியா அளவுக்கு ஒரு மோசமான மெமரி லாஸான்றதை எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? அதாவது ஆல்சைமர்ஸ் வந்து இட்ஸ் அ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். ஸோ நாளுக்கு நாள் அவங்களோட மெமரி லாஸ் சிவியர் ஆகிட்டே போகும். மெமரி லாஸ் மட்டும் இட் வில் பி ஸோ சிவியர், அவங்க வந்து அவங்க உறவினர்கள் கூட யாருன்றது கூட தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறது கூட தெரியாது. அவங்க யூரின் மோஷன் போகிறதும் எங்கே போகணும் என்ன பண்ணணுன்றதும் தெரியாது. அந்த அளவுக்கு மோசமாகும். பட் இதுக்கு வந்து அல்சைமர்ஸ் நியூரோ டிஜெனரேட்டிவ் இன்னும் லாட் ஆஃப் ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டுன்னு பட் ஆல்சைமர்ஸோட பங்கு அந்த டிமென்ஷியா பிகாஸ் ஆஃப் ஆல்சைமர்ஸ் ரொம்ப நிறைய பாப்புலேஷன் நிறையா கிடையாது. பட் தேர் ஆர் ட்ரீட்டபிள் டிமென்ஷியாஸ். அதை கண்டுபிடிச்சி நியூரோசர்ஜன் ஷுட் ஐடென்டிஃபை த ட்ரீட்டபிள் டிமென்ஷியா. நாட் ஆல் டிமென்ஷியாஸ் ஆர் ஆல்சைமர்ஸ் டிசீஸ், ஓன்லி சர்டன் வெரி ஃபியூ ஆர் ஆல்சைமர். ஸோ எல்லாம் ஞாபகம் மருதி ஆகிடுச்சு அவர் ஆல்சைமர்ஸ்ன்னு யாரையும் இருக்கும். ட்ரீட்டபிள் காஸ் இப்போ பாருங்கள், ஓல்டு ஏஜில் சப்டியூரல் ஹெமட்டோமாஸ், ரெண்டு பக்கம் ஹெமட்டோமாஸ் வரலாம், உள்ளுக்குள்ளே கிளாட் ஃபார்ம் ஆகலாம் பிரெயினில். அது வந்து க்ரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமான்னு பேர். அது வந்து அதை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும். ரெண்டு ஓட்டை போட்டிங்கன்னா அந்த கிளாட் வெளில வந்துடும். பேஷண்ட்டு பழையபடி எல்லா ஞாபக சக்தியும் வந்துடும். இன்னொரு நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ்ன்னு இருக்குது. அவங்களோட சிம்டம்ஸும் டிமென்ஷியா தான். அவங்களும் அதோட கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், யூரின் அவங்களுக்கு போகிறது தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் கூட இருக்கும். அதையும் நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உள்ளே இது வென்ட்ரிக்கிள்ஸ்ன்ற இடத்துல தண்ணி நிறையா இருக்குன்றது தெரியும். அது கரெக்டாக அதுதான் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸா இல்லையான்றது கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட், அதுக்கு சர்ஜரி இருக்குது. அது டியூப் போட்டு விடணும். ப்ரோக்ராமபிள் ஷண்ட்டுன்னு இருக்குது, இல்லை தீக்கோபெரிட்டோனியல் ஷண்ட், வென்ட்ரிகுலோபெரிட்டோனியல் ஷண்ட் ஆர் த்ரீக்கோபெரிட்டோனியல். அதை பண்ணி விட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு பழையபடி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, யூரின் கண்ட்ரோல் வந்துடும், ஞாபக சக்தி நல்லா வந்துடும்.
இன்னும் மூணு இது வாஸ்குலர் டிமென்ஷியான்றது க்ரானிக்காக இப்போ பிபியை சரியாக அட்டன் பண்ணாமல், சுகரை சரியாக அட்டன் பண்ணாமல், இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும். பட் நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அல்ஷைமர்ஸ் டிசீஸ். ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுற மாத்திரைகள் கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு. அல்ஷைமர்ஸ் இஸ் த ஒர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிமென்ஷியா. அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆகும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்றது தேர் இஸ் நாட் மச் ஆஃப் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். பட் ஐடென்டிஃபைபிள் டிமென்ஷியாஸ், டயக்னோஸ் பண்ணக்கூடிய டிமென்ஷியாஸ், ஞாபக சக்தி குறை, அவங்களுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா ஆகிடும். திஸ் ஃபார்ம்ஸ் 80% ஆஃப் டிமென்ஷியாஸ். ஒன்லி 10 or 20% ஆஃப் டிமென்ஷியாஸ் ஆர் அல்ஷைமர்ஸ் டிமென்ஷியா. அது வந்ததுன்னா கொஞ்சம் அது கஷ்டம்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸசைசஸ் மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்களா அந்த மெமரி லாஸை வந்து வர்சன் ஆகாமல்? அதாவது டிமென்ஷியான்றது வயசானால் எல்லாருக்கும் வர்றது ஞாபக சக்தி குறையிறது தான். ஒரு வயசு ஆஃப்டர் 20 years, every 1 year your memory loss is by 1%. அப்போ பார்த்துங்க, 60 வயசு தாண்டும்போது நீ 40%, 20 வயசில் இருந்த ஞாபகம் 60 வயசில் இருக்காது. 80 வயசு ஆயிடுச்சுன்னா 60% உங்களுக்கு குறைஞ்சி போகும். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இது ஏஜிங். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஜிங். பட் ஆனால் அந்த இதையும் குறைக்கலான்றாங்க. எப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். வயசாக ஆக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ், நிறைய ஃபுட்டு, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, ரெகுலர் டயட்டு, ஸ்டார்விங்கிறதே இருக்கக்கூடாது. அப்பப்போ கரெக்டாக வேண்டிய அளவுக்கு பேலன்ஸ்டு டயட்ஸு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃபு, இதெல்லாம் இருந்ததுன்னா பர்டிகுலர்லி பிரெயினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபிசிக்கலாக உடம்புக்கும் வேலை கொடுத்துக்கிட்டோம். பிரெயினுக்கும் வேலை கொடு, உடம்புக்கும் வேலை கொடு. சும்மா ஈஸ்டரில் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தால் யுவர் டிமென்ஷியா இஸ் கோயிங் டு பிகம் டிமென்டட் டே பை டே. மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டு, ஃபிசிக்கலாகவும் வேலை கொடுத்துக்கிட்டு, டெஃபினட்டாக யுவர் அதாவது மெமரி டிஸ்டர்பன்ஸ் வில் கம் டவுன் டே பை டே. ஹெட் இன்ஜுரிஸ் டே இன் அண்ட் டே அவுட் பார்க்குறோம். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு ஏதாவது ஆகி ஹெட் இன்ஜுரிஸோடு வராங்க. இப்போ ஹெட் இன்ஜுரி ஆகி வரவங்களோட ரிக்கவரி எப்படி இருக்கும் நம்ம சர்ஜிக்கலாக மேனேஜ் பண்ணி? அதே மாதிரி அவங்களுக்குலாம் ரொம்ப ப்ரொலாங்டாக ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கு ஹவு ஷுட் தே பி மானிட்டர்லி, ஃபிசிக்கலி, மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன்னு கொஞ்சம் அட்வைஸ். அதான் இப்போ ஹெட் இன்ஜரிஸ்னால் ஒரு காலத்தில் முதல்லலாம் ஹெட் இன்ஜரிஸ்னால் சிவியரிட்டி ஆஃப் ஹெட் இன்ஜரி கொஞ்சம் மைல்டு ஹெட் இன்ஜரி லைக் ஸ்கால்ப் இன்ஜரி வெளியில் மட்டும் இருக்குது, இல்லை போனி இன்ஜரி ஃப்ராக்சர்ஸ் இருக்குது, இல்லை போனி இன்ஜரிக்கு உள்ளார எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமாஸ், இதெல்லாம் ட்ரீட் பண்ணால் பேஷண்ட் நல்லா ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிடுவாங்க. ஸ்கால்ப் இன்ஜரி தையல் போட்டணும், போன் இன்ஜரி தானாக ஹீல் ஆகிடும், எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமாஸ். பட் ஆனால் திஸ் ஃபார்ம்ஸ் only 10 to 20% of the now that you have a high speed road traffic accidents or fall from a height, இதெல்லாம் வரதெல்லாம் இந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே சிவியர் ஹெட் இன்ஜரி, தே கம் அன்கான்ஷியஸ். ஸ்கேன் பண்ணால் கண்ணா பின்னான்னு பிரெயின் டேமேஜ் ஆகிருக்கும், உள்ள கிளாட், பல இடத்துல கிளாட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணணும். நம்ம சிடி எடுத்து, எம்ஆர்ஐ எடுத்து, சர்ஜரி பண்ணி, வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி, ட்ரக்கியாஸ்டமி பண்ணி, இதெல்லாம் பண்ணி பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறதுனால அவங்க உயிரை காப்பாற்ற முடியுது. பட் ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியுதா? குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கறது தான் கஷ்டம். அந்த அளவுக்கு இன்னும் நம்ம இதாகலை. பிரெயின் செல்ஸுக்கு லைஃப் வந்து ஒன்று தான், ஒரே ஒன் டைம் தான். அந்த பிரெயின் செல் டெத் ஆகிடுச்சு, ஆன் த இம்பேக்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் டெத் ஆகிடுச்சுன்னா அது ரிக்கவர் ஆக போகிறதில்ல. சாவாத நல்லா இருக்கிற செல்ஸ் மட்டும்தான் ரிக்கவர். அதை ரிக்கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். செத்துப்போன செல்ஸுக்கு ஒன்றுமே சான்ஸ் இல்லை. இப்போ கிளாட் இருக்குது, அது போய் நார்மல் செல்ஸை கம்ப்ரெஸ் பண்ணிட்டுனா அதை எடுத்து விடுறோம். ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி ஆன்டி எடிமா மெஷர்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்து ரிக்கவர் பண்ணிடுறோம். ஸோ அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட், we are able to save the life but not able to give a very quality life. அவங்களுக்கு குவாலிட்டி, அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் அவங்க அட்டெண்டர்ஸ் வருவாங்க, வந்துட்டு எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, காப்பாற்றிடுவோம்.
எல்லாம் காப்பாற்றிட்டு அவங்ககிட்ட ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டை கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க வச்சுக்கிட்டு பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் கூட ஒருத்தர் இருந்து ஆகாரத்தை கொடுக்கறதுலேருந்து அவங்கள குளிக்கப்படுத்துறதுலேருந்து அவங்கள இது மாதிரி எல்லாமே கஷ்டம்தான். ஸோ த ப்ரிவென்ஷன் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் ஹெட் இன்ஜரி. ஹை ஸ்பீட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கு, ஹெல்மெட் போடணுமா, பெல்ட்டு போட்டுக்கணுமா, இதில் கார் ஓட்டும் பொழுது இதெல்லாம் யூஸ் பண்ணால் இந்த சிவியரிட்டி ஆஃப் இன்ஜரியை குறைக்கலாம். அண்ட் இந்த இம்பேக்டை குறைச்சோன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த ரொம்ப சிவியர் இல்லாத இன்ஜரி வந்துன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பேஷண்ட்டு ரிகவர் ஆகிறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா. சிவியர் இன்ஜரிஸ் we are able to save the patient with aggressive treatment. அதுக்கப்புறம் vegetative life which will be a burden for all the family. பப்ளிக் வந்து மூளையில் கட்டின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் யாருக்கா அப்படின்னா, மூளையில் கட்டினாலே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு என்ன இருக்குமோ தெரியல, சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு நோஷன் இருக்குது அமங் பப்ளிக். இப்போ வந்து there is lot of advancements in diagnostics and treatment of brain tumors. அது பினைனா இருந்தாலும் சரி, மெலிக்னண்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்றதுலேருந்து ட்ரீட் பண்ணுறது. இப்போ நான் வந்து நியூரோ சர்ஜரி முடித்து இப்போ 35-37 வருஷம் ஆகிடுது. நான் ஆரம்பிக்கும் போது இருந்த நியூரோ சர்ஜரியும் இப்போ இருக்கிற நியூரோ சர்ஜரியும் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து த அட்வான்ஸ்மெண்ட் இஸ் ஸோ மச். த ப்ரிசிஷன் இன் டயக்னோஸ் பண்ணுறதுலே வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்குது. எந்த இடத்துல என்ன இருக்குது, எந்த வழியாக அப்ரோச் பண்ணால் அந்த டியூமரை எடுக்க முடியும், அந்த அளவுக்கு இந்த டயக்னோசிஸில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த டயக்னோசிஸ்லேயே நமக்கு அந்த டியூமர் வந்து மெலிக்னன்ட் டியூமரா, லெஸ் மெலிக்னன்ட் டியூமரா, இல்லை நான் மெலிக்னன்ட் டியூமரானு டயக்னோசிஸ்லேயே தெரிய ஆரம்பிக்குது. சரி, டயக்னோஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில், ஏன்னா டியூமர்னு வந்ததுன்னா சர்ஜரி தான், மருந்துன்றது கிடையாது. எனிதிங் எக்ஸ்ட்ரா க்ரோத் இன்சைட் த பிரெயின் யூ ஹேவ் டு ஆப்ரேட் அண்ட் ரிமூவ் இட். அந்த டியூமரை எடுக்கிறது கூட இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு தோராயமாக வெளியிலே மார்க்கிங் போட்டு அது வழியாக உள்ளே போய் இது. இப்போல்லாம் வந்து யூ ஹாவ் ஸோ மெனி கேட்ஜெட்ஸ் லைக் நேவிகேஷன்ஸ், கியூஸா, ஆன்ஜியோ, இதெல்லாம் வச்சு நம்ம துல்லியமாக வி கேன் கெட் இன்சைட் த டியூமர். அந்த டியூமரை எவ்வளோ கரெக்டாக எடுக்கணும், நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பிரெயினை எப்படி தொடாமல் டியூமர் எடுக்கணும், டியூமர் எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற நார்மல் டிஷ்யூ இழுக்காமல் எப்படி எடுக்கணும், டியூமர் எடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, எல்லாமே வந்து இந்த ப்ரிசிஷன் அதெல்லாம் ஒவ்வொன்றும் லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் வச்சு தான் இப்போ வந்து யூ ஆர் ஏபிள் டு கிவ் வெரி குட் ரிசல்ட்ஸ். என்ன மாதிரி டியூமராக இருந்தாலும், மெலிக்னன்ட் டியூமராக இருந்தாலும், நான் மெலிக்னன்ட் டியூமராக இருந்தாலும் வி ஆர் ஏபிள் டு ரிமூவ் டோட்டலி. மெலிக்னன்ட் டியூமராக இருந்ததுன்னா ஃபாலோ இட் அப் வித் ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி கொடுத்ததுன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் நல்லாவே நார்மல் லைஃப் ஸ்பேன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை யூ கேன் கிவ் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் அ வெரி லாங் டைம் பை இது. ஸோ த ப்ரிசிஷன் ஆஃப் த சர்ஜரி, precision of the diagnosis, precision of the surgery has given a very good outcome in neurosurgery or neurosurgery, and so we are able to give a very good result for the patients. இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்டை பார்க்க போகும்போது அவங்க அட்டெண்டர்ஸ் கேட்பாங்க, கீ ஹோல் சர்ஜரின்னு இருக்கே, இப்போ பிரெயின் டியூமர்னு சொல்கிறீங்க, அது சின்ன ஓட்ட வழியாக கீ ஹோல் வழியாக பண்ண முடியுமா, அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா பிரெயின் டியூமர்ஸில்? There are prospects. Certain tumors, இப்போ பிட்யூட்டரி டியூமர் இருக்குது. பிட்யூட்டரி டியூமர் முதல்லலாம் பிரெயின் வழியாக தான் போயிட்டு இருந்தோம். இப்போ பிட்யூட்டரி டியூமர்லாம் நம்ம மூக்கு வழியாகவே, ஸ்மால் ஹோல் வழியாக மூக்கு வழியாக போய் பிட்யூட்டரி டியூமரை ஃபுல்லாக எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த ஃப்ராண்டல் டியூமர்ஸ் வெறும் ஐப்ரோ இன்சிஷன் போட்டு ஐப்ரோ இன்சிஷனாக வழியாக நம்ம நம்ம இந்த ஹாஸ்பிட்டலே நம்ம ஒரு வாட்டி ஐப்ரோ இன்சிஷன் வழியாக ஒரு ஃபாரின் பேஷண்ட்ஸுக்கு பெரிய ஆல்ஃபாக்டரி குரூப் மெனிஞ்சியமான்ற இதை அழகாக ஒரே ஒரு ஐப்ரோ இன்சிஷனில் ஃபுல் டியூமரை எடுத்துகிட்டு அதை 3ஆவது நாளே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அதை நாங்கள் ப்ரெஸ்லலாம் கூட ரிலீஸ் பண்ணோம். அதை எப்படி கீ ஹோல் சர்ஜரியில் பெரிய டியூமராக கூட எடுக்க முடியாது சார். டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன், அது எல்லா டியூமரையும் வந்து கீ ஹோல் சர்ஜரியில் பண்ண முடியாது. தேர் ஆர் சர்டன் டியூமர்ஸ் விச் கேன், அதுக்காக பேஷண்ட் வந்து அட்டெண்ட் கீ ஹோல் சர்ஜரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம
நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். இந்த டியூமர் இங்கே இருந்ததுன்னா கீ ஹோலில் பண்ணலாம், இதை வந்து இது மாதிரி பண்ண முடியாது, இதுக்கு பெருசாக தான் திறந்து எப்படி ஃபுல்லாக எடுக்கணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கணும். எதை எப்படி பண்ணணுமோ அதுதான் நான் சொன்னேன், ப்ரிசிஷன் ஆஃப் த சர்ஜரி. இந்த சர்ஜரிக்கு இப்போ எல்லாம் அவ்வளோ ப்ரிசிஷன் இருக்கிறதுனால தான் மூக்கு வழியாக பண்ண முடியுது, சின்ன ஹோல் வழியாக எதுக்கு போக முடியுமோ அதுக்கு தான் பண்ணணும். எல்லாத்தையும் அட்டெப்ட் பண்ண முடியாது. எங்கே போனாலும் ரொபாட்டிக் சர்ஜரி, ரோபோட்டே சர்ஜரி பண்ணிடுது அப்படின்றாங்க. ரொபாட்டிக் சர்ஜரிக்கு நியூரோ சர்ஜரியில் ரோல் இருக்கா? எஸ், ரோல் இருக்கான்னா வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் ரோபாட்டிக் சர்ஜரி இது வரைக்கும் இன்னும் ஃபேமஸ். அதாவது இப்போ பார்க்கின்சோனிசம் ஒரு இது இருக்குது. அந்த பார்க்கின்சோனிசத்தில் வந்து 99% மருந்துலே தான் ட்ரீட் பண்ணுறோம். 1% ஆஃப் த பேஷண்ட் இந்த மருந்துக்கே காம்ப்ளிகேஷன் வரும். மருந்து போட்டாலும் வேலை செய்யாது. அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிற பார்க்கின்சோனிசம் இவங்களுக்கெல்லாம் வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரோடை வந்து டீப் பிரெயின் கொண்டு போய் வச்சுட்டு அது வெளியில் ஒரு பேட்டரி வச்சு அதை ஸ்டிமுலேட் பண்ணோன்னா அந்த பார்க்கின்சோனின் சிம்டம்ஸ் கம்மியாகும். அந்த எலக்ட்ரோடு வைக்கிறதுக்கே மணிக்கணக்கில் ஆகும். அதை கால்குலேட் பண்ணி கொண்டு போய் அந்த எலக்ட்ரோட உள்ளார வச்சு இது கொண்டு வருது. அதை பண்ணுறதுக்கு ரோபோஸை வச்சு இது பண்ணால் அதை குயிக்காக கொண்டு போய் கரெக்டான ப்ரிசிஷன் வில் பி வெரி குட். நம்ம கையில் கால்குலேட் பண்ணி இது பண்ணாலும் ஒரு 5 மில்லிமீட்டர்ஸ் வந்து எரர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. வேறஸ் ரொபாட்டிக் மூலமாக பண்ணால் நாட் ஈவன் 1 மில்லிமீட்டர் எரர் வராது அப்படின்றாங்க. இன்னும் இந்தியாவுக்கு இன்னும் வரலை. வந்ததுன்னா இட் கேன் பி யூஸ்ட். அது மாதிரி நம்ம சர்டன் ஸ்க்ரூஸ் எல்லாம் வெர்டிபிரல் காலம் ஃப்ராக்சர்ஸு ஸ்க்ரூஸ் எல்லாம் போடுறோம். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நேவிகேட் பண்ணி ரோபோட்டிக் மூலமாக போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. விரைவில் வரலாம். யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். பட் ரோபாட்டிக் சர்ஜரி ஜென்ரல் சர்ஜரியில் இருக்கிற மாதிரி இன்னும் நியூரோ சர்ஜரிக்கு அவ்வளோ இதாக வரலை, பிரபலமாக வரலை. ஓகே, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை பற்றி தான் இருக்க போது. டிபிஎஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ நியூரோ சர்ஜன்னா வெறும் பிரெயின் டியூமர் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர நம்ம நிறைய கேசஸ் பண்ணுறோம். ட்ரைஜெமினல் நியூராலஜியாக இருக்கட்டும், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சர்ஜரிஸாக இருக்கட்டும், அவேக் கிரேனியோட்டமிஸ், அதெல்லாம் அதை பற்றி மக்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜின்றது அது முகத்தில் வந்து திடீர் ஃப்ளாஷ் ஆஃப் பெயின்ஸ் வரும். அதாவது அந்த பெயின் வந்து தாங்க முடியாது. சில பேர் அவங்கள பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டால் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு பெயின் இருக்குது, எங்களை ஏதாவது பண்ணுங்க அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு முதல்ல மருந்து கொடுத்து ட்ரை பண்ணுவோம். மருந்து கொடுத்தாலும் வலி போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அழகாக உள்ளார அதோட காரணம் என்னன்னா ஒரு இரத்த குழாயும் அந்த முகத்துக்கு கொடுக்குற சென்சேஷன் கொடுக்குற நரம்பும் ஒன்றோட ஒன்று பின்னாடி முக்கியமான அந்த சிறுமூளையில் போய் உராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு பெயின் ஃப்ளாஷ் ஆஃப் பெயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெயினை குறைக்கணுன்னா அந்த இரத்த குழாயும் நரம்பையும் நவர்த்தி வைக்கணும். அந்த இது வந்து இட்ஸ் மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன்னே பேர். அது சின்ன ஓட்டை பண்ணி அது உள்ளார போய் பிரெயின் ஸ்டெம்ன்றது சிறுமூளை, ரொம்ப உயிரை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறதே அந்த சிறுமூளை தான். அந்த இடத்துல போய் அந்த 2 நரம்பையும் ரத்த குழாயும் நவர்த்தி வைப்போம். அது பேர் மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரெஷன். அது மாதிரி இந்த டிபிஎஸ் சொன்னேன் பார்க்கின்சோனிசத்துக்கு அந்த எலக்ட்ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ளார பிரெயின் சர்ஃபேஸ்லேருந்து உள்ளார போய் ஆகணும். அந்த உள்ளார போய் கரெக்டாக அந்த 1 மில்லிமீட்டர் அந்த டீப் பிரெயின் அந்த நியூக்ளியஸ் வந்து அதோட சைஸே 1 மில்லிமீட்டர் தான். அந்த நியூக்ளியஸில் கொண்டு போய் அந்த எலக்ட்ரோடை பதிக்கணும். அந்த எலக்ட்ரோடை வில் பி கனெக்டட் டு த பேட்ரி இந்த செஸ்ட்டு. அந்த பேட்ரி கரண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரோடை கொண்டு போய் வைக்கிற அந்த இது வந்து இப்போ நம்ம சிடி ஸ்கேனில் பார்த்து நம்ம கை மூலமாக அது கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய்க்கிறோம். அதுவும் நியூரோ சர்ஜன்ஸ் தான். இது மாதிரி ட்ரைஜெமினல் இதெல்லாம் மைக்ரோ சர்ஜரிஸ் இஸ் பீயிங் டன் பை நியூரோ சர்ஜன்ஸ். இப்போ நியூரோ சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொசீஜருமே சிம்பிள்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்ரி ப்ரொசீஜர் டிமாண்ட்ஸ் சம் ஸ்கில் செட் அண்ட் ப்ரிசிஷன். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ காவேரியில் உங்களுக்கு வந்து ஓஆர்ம், நியூரோ நேவிகேஷன், மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் இருக்குன்றீங்க. ஸோ இந்த டெக்னாலஜி ஓவர் த இயர்ஸ் ஹவு டு யூ திங்க் ஹஸ் ஹெல்ப் யூ பர்ஃபார்ம் பெட்டர் சர்ஜிக்கல் வைஸ்?
டெஃபினெட்லி நியூரோசர்ஜன் ஒவ்வொரு சர்ஜரி பண்ணும்பொழுதும் அந்த ஃபைனல் இதுக்கு வரும்பொழுது அவங்களோட ஹார்ட் பீட்டும் பிபியும் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபைனல் இப்போ அனியூரிசம் கிளிப் பண்ண போகும்போது அவங்களோட பிபி வந்து நார்மலாக 120/80 இருந்ததுன்னா இட் ரைசஸ் அப் டு 200 ஆல்சோ. அதே மாதிரி பல்ஸ் ரேட்டு 72/80 இருந்ததுன்னா அந்த கிளிப் பண்ணுற டைமில் பல்ஸ் ரேட் கேன் கோ அப் டு 120-130 வரலாம் போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து வெளியில் பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சர்ஜரி பண்ணும்போது அவங்கள எவ்வளோ டென்ஸாக பண்ணுறாங்கன்றது அவங்கவுங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அவங்கவுங்க சொன்னால் தான் தெரியும். இப்போ நான் அதை சொல்கிறேன். நான் இப்போ சாதாரணமாக சர்ஜரி பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ இவ்வளோ வருஷம் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் ரிசல்ட். பட் ஆனால் அவ்வளோ டென்ஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஹேவிங் கம் இங்கே காவேரியில் அந்த சர்ஜரி எவ்வளோ சர்ஜரி பண்ணாலும் கொஞ்சம் அந்த டென்ஷன் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த கேட்ஜெட்ஸ். இப்போ ஒவ்வொரு கேட்ஜெட்ஸும் வந்து என்னோடய டென்ஷனை நல்லா குறைக்குது. இப்போ வந்து டியூமரை நான் எடுக்கிறேன், இப்போ நேவிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அந்த நேவிகேஷன் வந்து டியூமர் அப்படியே இட்ஸ் லைக் எ ஜிபிஎஸ். இப்போ நம்ம ரோடில் ஜிபிஎஸ்ஸை வச்சுருந்தோம்னு வச்சுங்க. இப்போ மெட்ராஸில் ஜிபிஎஸ்ஸை வச்சுருந்தேன்னா கார் எந்த இடத்துக்கு வேணாலும் நீ போயிட்டு வரலாம். அதே மாதிரி நேவிகேஷன் வச்சுருந்தேன்னா நீ கரெக்டாக துல்லியமாக அந்த டியூமர்கிட்ட போவ, டியூமரை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவேன். யூ ஹவ் டன் திஸ். பட் ஆனால் அந்த நேவிகேஷன் இல்லாமல் பண்ணும்போது எவ்வளோ டென்ஷனாக பண்ணியிருப்போம். அதே மாதிரி அனியூரிசம் கிளிப் பண்ணும் பொழுது அனியூரிசம் மட்டும்தான் கிளிப் பண்ணோமா, அது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன வெசல்ஸையும் போட்டு இது பண்ணிட்டோமா அண்டு ஃபுல்லாக கிளிப் பண்ணிட்டோமான்னு அது தெரியாது. அதுக்கு வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஐசிஜின்னு ஒரு இது டையை போட்டு அதை பார்ப்போம், எல்லாம் கரெக்டாக அதை கிளிப் பண்ணிட்டோமா, இது அனியூரிசம் கிளிப் ஆகிடுச்சா, மற்ற வெசல்ஸ் அது மாதிரி அது. அப்புறம் டியூமரை எடுக்கிறதுக்கும் முதல்ல கட் பண்ணி பிளேடில் கட் பண்ணி இதில் கட் பண்ணி பஞ்சுன்றது அதில் இழுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற டியூமரையும் நார்மல் பிரெயினையும் இழுக்கும். இப்போ கியூசான்றது இங்கே யூஸ் பண்ணுறோம். அந்த கியூசா என்ன பண்ணோம், அப்படியே கரைச்சிக்கிட்டே வந்துடும். அந்த டியூமர் அப்படியே குடஞ்சி அப்படியே இழுத்துரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ராக்மெண்ட் பண்ணி அப்படியே இழுத்து விட்டுரும். அப்படியே டியூமரை இழுத்துடுச்சுன்னா அப்புறம் ஃபைனலாக அது கேப்சூல் மட்டும் இருக்கும், கேப்சூலை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்பைனல் கார்ட் டியூமரை ஸ்பைனல்லேருந்து எடுப்போம், டியூமரை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த கை கால் வருமா வராமல் அது பேஷண்ட் எக்ஸ்பேட் பண்ணும்போது வரையிலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இப்போ இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் இருக்குது. மானிட்டரிங் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அது பக்கத்தில் இருக்கிற நர்வ்ஸை தொட்டாலே உடனே அங்கே டெக்னீஷியன் சொல்லிடுவார், சார் பக்கத்தில் இருக்க நர்வை தொடுறீங்க அப்படின்னு. அதனால் அந்த டியூமரை மட்டும்தான் எடுப்போம். அந்த இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்கை மாட்டிட்டு டியூமரை மட்டும் எடுப்போம். ஸோ ஒவ்வொரு கேட்ஜெட்ஸும் இங்கே இருக்கிறதுனால. அதே மாதிரி மைக்ரோஸ்கோப் இஸ் வெரி ஹை, 40 times மேக்னிஃபிகேஷன் பண்ணலாம், இலுமினேஷன். ஸோ ஒரு ஹேரோட திக்னஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் கூட உங்களுக்கு பெரிய தண்டுவடம் மாதிரி உள்ளார தெரியும். அந்த இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்தால் மைக்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்லேயும் ஹை அண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கும்போது தான் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளூரசின் ஆஞ்சியோன்னு இருக்குது. டியூமரை இன்ஃபில்ட்ரேட்டிங் டியூமர்ஸ், அதாவது பெலிக்ரன் டியூமர்ஸ்லாம் உள்ளே திறந்தோன்னே டியூமரும் பிரெயினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே நீங்கள் ஃப்ளூரசின் ஆஞ்சியோ கொடுத்ததுக்கப்புறம் டியூமர் மட்டும் அப்படியே க்ரீனிஷாக தெரியும். ஸோ அதை மட்டும்தான் எடுக்கணுன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த மோர் அண்ட் மோர் அட்வான்ஸ்டு கேட்ஜெட்ஸ் கம் த டென்ஷன் பார்ட். ஸோ எங்களோட லைஃப்பும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சம்திங் ஷுட் இன்ஸ்பயர் யூ. டெய்லி நானும் தியேட்டருக்கு போகணும், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும், சர்ஜரிஸ் பண்ணணும். வாட் யூ திங்க் இஸ் தட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யூ? பேஷண்ட்டை பார்க்குறேன், பேஷண்ட்டுக்கு டியூமர் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் டியூமர் இருக்குது, பிரெயினில் டியூமர் இருக்குது. அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியாஸ் வரும், என்னென்ன பண்ணணும், இவங்களை அட்மிட் ஆனோன்னு எப்படி எடுக்கணும், இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் வரும். அதை வந்து மறுநாள் காலையில் தியேட்டருக்குள்ளே. ஸோ டெய்லி வந்து தியேட்டரில் போய் ஆப்ரேட் பண்ணால் தான் அன்றைக்கி மத்தியானம் போய் ஓபியில் உட்காரும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்றைக்காவது ஒரு நாள் ஆப்ரேஷன் தியேட்டரில் கேஸ் இல்லை, டைரெக்டாக ஓபிக்கு வராங்கன்னா அன்றைக்கி ஒரு டல் டே ஃபார் மீ. ஸோ எவ்ரிடே ஐ ஷுட் ஹாவ் அ சர்ஜரி.
for me to have a good day for the remaining period. If you have to give some simple steps, brain healthy-ஆ வச்சுக்கிறதுக்கு ஒரு few steps. பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுன்னா முதல்ல பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினச்சா அதான் சொன்னேன் முதல்ல நான் சொன்ன மாதிரி பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா ஃபிசிக்கலாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக. ஸோ டெய்லி எக்ஸசைஸ், சம் எக்ஸசைஸ், வாக்கிங் எக்ஸசைஸ் ஆர் சைக்கிளிங் ஆர் ஸ்விம்மிங், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஒரு ½ அன் ஹவர் டெய்லி 20 minutes to ½ அன் ஹவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அண்ட் அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ், டெய்லி பேப்பர் ரீடிங், சம் புக் ரீடிங், ஆர் நீங்கள் படிக்கிற புக்ஸே நீங்கள் இப்போ டாக்டர்னா புக்கில் இருந்து இது ஜேர்னல்ஸ்லேருந்து படிக்கிறது, அது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், சுடோக்கு, இது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சுடோக்கு போடலாம், இது மாதிரி கிராஸ்வேர்ட் பசில்ஸு, இதெல்லாம் மென்டல். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தால் the aging process of the brain comes down. Is a research going on and lot of papers are coming along with normal food, balanced diet, a stress free life. These are the things which can keep your brain active till your final days. Thank you so much for your valuable time, sir. This was a very productive discussion for me, and I'm sure for the viewers as well who are viewing this. You have literally told us simple ways to deal with the complex brain. Thank you. We've had a wonderful discussion today about neurosurgery. இதிலேருந்து நிறைய பேருக்கு நிறைய டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் சார் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு இன்றைக்கி. ஃபாலோ இட் அண்ட் லீட் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.